உங்களை கொண்டு கர்த்தர் 2026 பெரிய காரியம் செய்ய போறார். நீங்கள் உயிர் பெற்ற பிறகு மற்றவங்களை உயிர்ப்பிக்க போறீங்க. சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை கர்த்தர் எழுப்பி விடுவார். நான் எழும்புவேன், நான் எழும்பி பிரகாசிப்பேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த யோவான் ஜான கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பர்வதங்களை அவருடைய காற்று உடைக்க போகிறது. கர்த்தர் உங்களை 2026 ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை உண்டாக்கும்படி உங்களுக்காக சமுத்திரங்களை பிளக்கிறார், ஆழங்களை பிளக்கிறார், உங்களுக்கு ஒரு வழியை பண்ணுகிறார், உங்களுக்கு புதிய வழிகள் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன், உங்க மேல இருக்கிற பழியை அவர் எடுத்து போட்டு வழியை உண்டாக்குவார். உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்க போகிறார். உங்க மேல மகிமை இறங்கி வர போகிறது. இப்பொழுதும் கூட இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையை ஒரு நிமிடம் நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனம். ரோமர் 8:10-11. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாய், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அதே வல்லமை உங்களையும் என்னையும் எழுப்புமா? உங்களையும் என்னையும் எழுப்ப போகிற அதே வல்லமை தான் இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மின்சாரத்தை பார்க்கிறோம். இந்த மின்சாரம் தான் இன்னைக்கு நம்முடைய பட்டணத்தை அது லைட் அப் பண்ணுகிறது. அந்த பவர் இருக்கிறதுனாலதான் நம்முடைய வீடுகளில் விளக்கு எரிகிறது, டெலிவிஷன் இருக்குது, நம்ம போனை சார்ஜ் போட்டு இன்னைக்கு அந்த மின்சாரம் தான் உங்க போன்ல இருக்குது, இந்த டிவியில இருக்குது, இந்த கேமராவில் இருக்குது. அந்த மின்சாரம் இதை இயக்குகிறது. ஏதோ ஒரு சக்தி, ஒரு வல்லமை இவைகளை எல்லாம் இயக்குகிறதே, அதற்கு பெயர் ஒரு மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி. அதே போலதான் ஆவி மண்டலத்துல ஆவிக்குரிய ரீதியில நம்மை உயிர்ப்பிக்கிறது ஆவியானவர். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அந்த ஆவியானவருக்கு பெயர் தான் ரூவா. உலகத்தையே உயிர்ப்பித்தது இந்த ரூவா தாங்க. ஆவியானவருடைய காற்று தான், ஆவியின் காற்று, ரூவாக் என்கிற சுவாச காற்று தான் நம்ம வாழ்க்கையை உயிர்ப்பித்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஒரு துறை அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போ இந்த ஆவியானவர் என்கிற காற்று நம்முடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் உயிர்ப்பிப்பார்? நல்ல கவனிங்க. ஆண்டவர் சிருஷ்டிப்பிலேயே அவருடைய காற்று தான் மனிதனை உண்டாக்கினது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். மனுஷனை ஒரு ஜீவ ஆத்துமாவாய் மாற்றினது. மண்ணான மனுஷனுக்கு சரீரம், நரம்புகள், ஹார்ட் பீட், கிட்னிஸ், இது எல்லாமே உருவாக்கினது அவருடைய சுவாச காற்று. அது அவருடைய உயிர்ப்பிக்கிற காற்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு இருப்பது நம்முடைய தாயார் நமக்கு ஜீவன் கொடுத்ததுனால அல்ல, அவங்க நமக்கு பாஸ் பண்ணிருக்கிறாங்க. அந்த வல்லமையை நமக்குள்ளே கர்த்தர் பாஸ் பண்ணிருக்கிறார். ஆனால் ஆதியிலே மனிதனை மண்ணிலாலே ஒரு களிமண்ணாக பொம்மையாக செய்து நாசியிலே கர்த்தர் அவருடைய சுவாச காற்ற உயிர்ப்பிக்கிற அந்த ரூவாவை அவர் ஊதுனதுனாலதான் மண்ணு மனுஷனா மாறினது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மண்ணை சொல்லுங்க பரவாயில்ல. எத்தனை தடவை உங்க பிள்ளைங்களை களிமண் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி திட்டிருப்பீங்க. பரவாயில்ல, விடுங்க, ஒரு தடவை நம்மளே ஒத்துக்கலாம். இந்த மண்ணை உயிர்ப்பிச்சது அவருடைய ரூவா காற்று, அவருடைய உயிர்ப்பிக்கிற காற்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இந்த டிசம்பர் மாதத்துல கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறது எதுக்கு தெரியுமா? உங்களை கொண்டு கர்த்தர் 2026 பெரிய காரியம் செய்ய போறார். நீங்கள் உயிர் பெற்ற பிறகு மற்றவங்களை உயிர்ப்பிக்க போறீங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா?
பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நான் உயிர் பெற்ற பிறகு மற்றவங்களை உயிர்ப்பிக்க போகிறேன். கர்த்தர் என்னை எழுப்புவாரு, நான் மத்தவங்களை எழுப்புவேன். கர்த்தர் என்னை எழுப்பி ஆசீர்வாதமா மாத்திடுவாரு. என்னுடைய பினான்ஸை எழுப்பிடுவாரு. என்னுடைய சரீர சுகத்தை எழுப்பிடுவாரு. என் வேலையில என் தலையை எழுப்பிடுவாரு. என்னுடைய பிசினஸ்ல கர்த்தர் என்னுடைய கையை எழுப்பிடுவாரு. Amen. என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை கர்த்தர் எழுப்பி விடுவார். நான் எழும்புவேன். Amen. நான் எழும்பி பிரகாசிப்பேன். Amen. Hallelujah. உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த மண்ணான மனுஷனுக்குள்ளே கர்த்தர் நாசியிலே சுவாச காற்றை ஊதினதுக்கு காரணம் அதிகாரத்தை கொடுப்பதற்காக. Amen. தன் சாயலை உருவாக்கினார், தன் ரூபத்தின்படி உருவாக்கினார். ஆண்டவருக்கு 10 கண்களோ, ஆண்டவருக்கு பெரிய நாக்கோ, பல்லு எல்லாம் அஷ்ட கோடலா இருக்கிற மாதிரி ஒரு தேவன் அல்ல. நம்மை போல இருக்கிறத அவருடைய ரூபத்தின்படி நம்மை படைத்தார். Amen. அன்பின் சொரூபி, அழகின் 10,000 சிறந்தவர். அந்த அழகு தெய்வம் நம்மை அழகாக அவருடைய சாயல்ல படைத்தார். அந்த சாயலில் படைப்பதற்கு நமக்குள் அவர் கொண்டு வந்தது அவருடைய ரூவா காற்று, அவருடைய ஆவியின் காற்று. நான் இப்பொழுது இப்படி சொல்லட்டுமா, உங்களை உருவாக்குவதற்கு தேவன் பயன்படுத்தின அதே எழுப்புதலின் ஆவிதான் உங்களை மறுபடி உருவாக்குவதற்கும் மறுசீரமைப்பதற்கும் உங்கள் சரீரங்களை மறுபடியும் உருவாக்குவதற்கும் அந்த கெட்டுப்போன கிட்னியை கர்த்தர் மறுபடி உருவாக்கி கொண்டிருக்கிறார், சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அந்த ஹார்ட்ல இருக்கிற அந்த பிளாக் அவர் எடுத்து போடுகிறார். உங்க பான்கிரியாஸ்ல இருக்கிற அந்த பிரச்சனையை மாற்றுகிறார். உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகளை கரைந்து போக பண்ணுகிறார். உங்கள் மலட்டு கர்ப்பத்தை திறக்கிறார். உருவாக்கும் அவருடைய அந்த காற்று, உருவாக்கும் அவருடைய ஆவியானவர் என்கிற ரூவா உங்கள் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வருகிறது, உங்கள் சரீரத்துக்குள்ளே கடந்து வருகிறது. இப்பொழுது அவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். டிசம்பர்ல நான் தீர்மானமாய் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த ஜான கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். உங்களுக்கு ஒதுக்க போகிற அந்த மகனுக்கு பேரு ஜான். அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருப்பான். அவன் பெரியவனாய் இருப்பான். அவன் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா இருப்பான். உயிர்ப்பிக்கிறவர் அல்லவா? அவர் உயிர்ப்பிக்கிற தெய்வம் அல்லவா? அவர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். அவர் சிருஷ்டிக்க போகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது தாங்க அவருடைய காற்று. அந்த காற்று தாங்க இந்த பூமியில எல்லாத்தையும் உருவாக்கினது. அவர் நாசியிலிருந்து புறப்பட்ட காற்று தாங்க சத்தம். சத்தம் வேணும்னா காற்று வேணுங்க. நான் பேசுறது ஒரு காற்று. இந்த காற்று வெளியே வரும்போது ஒரு சத்தத்தோடு வருகிறது. எனக்குள்ள இருக்கிற அந்த சத்தம் காற்றாய் அது சத்தமாய் வருகிறது. அந்த காற்றுக்கு ஒரு நோட் இருக்குது, ஒரு சவுண்ட் இருக்குது. அந்த காற்றுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கிறது. ஒரு புல்லாங்குழலிலிருந்து வருகிற காற்றுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கிறது. உங்கள் வாயிலிருந்து வருகிற காற்றுக்கு ஒரு சத்தம் இருக்கிறது. அது ஸ்மால் விஸ்பரா இருந்தாலும் சரி, பெரிய ஷவுட்டா இருந்தாலும் சரி, ஒரு சப்தம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்காக உலகம் உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது, தாவரங்கள் உண்டாக கடவது, மச்சங்கள் உண்டாக கடவது, மிருகங்கள் உண்டாக கடவது, எல்லாம் சிருஷ்டித்தார். அவர் நாசியின் சுவாச காற்றினால் சிருஷ்டித்தார். அவர் வாயில் வந்த வார்த்தைகளால் சிருஷ்டித்தார். உங்களையோ அவர் இன்னும் அதிக கேர்ஃபுல்லா அவர் நாசியிலிருந்து வருகிற சுவாச காற்ற உங்க நாசியில அவர் ஊதினார். அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் தானே எவ்வளவு விளையாட பெற்றவர்கள். உங்களை அவர் உயிர்ப்பிக்க மாட்டாரா? உங்களை அவர் நிச்சயமாய் உயிர்ப்பிப்பார். ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் மறுபடியும் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? சங்கீதக்காரன் கெஞ்சி கேட்கிறார், எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இந்த மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உனக்கு ஒரு வெற்றியின் மாதம். நான் உன்னை உயிர்ப்பிக்க போகிறேன். உன்னுடைய ஜீவனில்லாத குடும்பம், என்னுடைய கணவருடைய அன்பு எனக்கு இல்லை, எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, என் பெற்றோருடைய அன்பு எனக்கு இல்லை, என்னை வெறுத்துட்டாங்க, என் பிள்ளைங்க என்னை நேசிக்க மாட்டேன்றாங்க, என்னை யூஸ் பண்ணி தூக்கி போடுறாங்க, இவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்த, ஆனா இப்போ வாலிப பருவத்துல என்னை மறந்துட்டு என்னை உதறி தள்ளிட்டு போறாங்க. எல்லாரும் அப்படி செத்து போன நிலைமையில ஒரு இருதயத்துல உடைந்த நிலைமையில காணப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உறவுகளை உயிர்ப்பிப்பார். உங்களுடைய பினான்ஸ் உயிர்ப்பிப்பார். அவர் சிருஷ்டி கர்த்தர். இல்லாதவைகளை கூட உருவாக்கி தருகிற அவருடைய ரூவா காற்று சிருஷ்டிக்க போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, இந்த காற்று எப்படிப்பட்டது.
யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்டு ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். தேவ பிள்ளைகளே, சரீரத்தாலே பிறந்தவர்களுக்கு ஒரு வழி தெரியும், ஆனால் ஆவியிலே பிறந்தவர்களுக்கு வேறொரு வழி. அது என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வழி, கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிற ஒரு வழி. எங்க போறோம்னு தெரியாது. இன்னைக்கு நான் கூட அந்த நிலைமையில தான் இருக்கிறேன். எந்த இடத்துக்கு போறேன்னு தெரியல, எங்க தங்குவேன்னு தெரியாது. ஆனா ஆவியில் நடத்தப்படுறேன். ஒவ்வொரு நாளும் ஊழியம் நடக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம திட்டமிடுறது வேற, ஆவியானவர் திட்டமிடுகிறது வேற. நேற்றைய தினத்துல ஆராதனை எடுத்த போது அநேக மிஷனரிகளுடைய உள்ளத்துல இருந்த காயங்களை ஆற்றவும் அவளை உற்சாகப்படுத்தவும் செய்தார். அதுல ஒரு குடும்பம் வந்து சொன்னாங்க, எனக்காகவே கர்த்தர் உங்களை அனுப்பி வைத்தார், எனக்காகவே கர்த்தர் உங்க பிளைட்டை கேன்சல் பண்ண. நான் இந்த மிஷனரி தளத்தை விட்டு பின்வாங்கி போயிடலாமா, திரும்பி ஊருக்கு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா உங்கள் மூலமாய் கர்த்தர் என்னோட பேசினார். அன்பு தேவ பிள்ளையே, ஆவியில நடத்தப்படுகிற காரியம். I want to prophesy over somebody here. உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா, மலை போல இருக்கிற பிரச்சனைகளை பனி போல உருக செய்து உங்களை ஆவியில நடத்த போகிறார். எப்படியா? காற்று எங்கே இருந்து வருகிறது, எங்கே போகிறது என்பது காற்றுக்கே தெரியாதாம். ஆனா கர்த்தர் அந்த காற்றை அளந்து வைத்திருக்கிறார். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, மலைகளை உருவாக்குவதும் அவர்தான், காற்றுகளை உருவாக்குவதும் அவர்தானா. ஆண்டவர் இந்த விண்டுக்கு, இந்த ரூவா காற்றுக்கு எப்படி வீசணும், தென்றலாய் வீசணுமா, புயலாய் வீசணுமா, எல்லாத்தையுமே அளவை வைத்திருக்கிறவர் ஆண்டவர். யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, யோபு 28, அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து, ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து, மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். நம்ம இன்னைக்கு ஒரு பயங்கரமான மழை சீசன்ல இருக்கிறோம், காற்று சீசன்ல இருக்கிறோம். பாருங்க, காற்றுக்கு அளவை அவர் அளக்கிறாராம். சோ உங்க லைஃப்ல எவ்வளவு காற்று வீசணும், அது தென்றல் காற்றா வீசணுமா, புயலா வீசணுமா? நீங்க நினைக்கலாம், என் லைஃப்ல வர்ற எல்லாமே என்னை அழிக்க வருதுன்னு நினைக்காதீங்க. சில சமயத்துல நம்முடைய டெஸ்டினிக்கு நேரா இந்த காற்று நம்மை கொண்டு போகும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நம்மையும் அறியாம தேவனுடைய வழிநடத்தல் என்பது, நான் ஏற்கனவே சொன்னது போல யோவான் 3:8 நம்ம வாசிப்போம்ல, எங்கே விரும்புகிறதோ அந்த காற்று அங்கே வீசுமா. அதே மாதிரி இந்த காற்றுக்கு சொந்தக்காரர் எங்கே போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறாரோ அந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போவார். அன்பனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பவுல் வந்து ஒரு படகுல ஏறி அவர் போய் கொண்டிருக்கிறார். திடீரென்று யூரோக்ளியான்ற ஒரு பயங்கரமான காற்று வீசுகிறது. அந்த காற்று வீசும்போது கப்பல் சேதமடைகிறது. ஒரு தீவிலே அவர்கள் ஒதுங்குகிறார்கள். அந்த தீவுக்கு பேரு மெலித்தா. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்க. 28ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது அந்த தீவிலே மிகப்பெரிய எழுப்புதல் வெடிக்கிறது. காரணம், பவுலுடைய கைகள் மூலமாய் கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்கிறார். விஷ பாம்பு கடிக்குது, சாகல, உயிரோடு கர்த்தர் அவரை எழுப்புகிறார். அந்த யூபிலியோ என்கிற அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுற அந்த கிராமமே, அந்த தீவே ஒரு பெரிய எழுப்புதல் அடைகிறார். இந்த தீவுக்கு கர்த்தர் வந்து ஒரு டெஸ்டினி வச்சிருந்தார். ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அங்க கொண்டு போனார், ஒரு அப்போஸ்தலரை கொண்டு போய் அங்க சுவிசேஷத்தை சொல்ல வைத்தார். அந்த மெலித்தா தீவுல ஒரு எழுப்புதலை கர்த்தர் திட்டமிடி வைத்திருந்தார். அதே போலதான் கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு போய், எந்த இடத்துல உங்களுக்கு வீடு கொடுக்கணும், எந்த இடத்துல உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், முன் தீர்மானிக்கப்பட்ட இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேரு ஆவியானவர் என்கிற இந்த ரூவா காற்றை நம்ப போறீங்க? உயிர்ப்பிக்கிறவர். நீங்க இன்னைக்கு திக்கு தெரியாம, திசை தெரியாம எங்க போக ஆண்டவரை அழுதுகிட்டு இருக்கிறீங்க. நேர்த்தியான இடத்துல பங்கு கிடைக்க வைப்பா. நேர்த்தியான இடத்துல உங்களை கொண்டு போய் நிக்க வைக்க போறார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அன்பானவருடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம்,
ஒரு சபைக்காக ஒரு இடம் வாங்குவதற்காக ஒரு இடத்தை கேட்டார்கள். அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க சொன்னாங்க, எங்களால இந்த இடத்தை தர முடியாது, இதை நாங்க வேற விலைக்கு ஹையர் ரேட்டுக்கு நாங்கள் இந்த இடத்தை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த போதகரும் ரொம்ப துக்கமா பல நாட்கள் போய் கேட்டார். ஆனால் அவர்கள் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு நாள் திடீரென்று பயங்கரமான புயல் வீசியது. புயலுக்கு பின்பு பயங்கரமான மழை, வெள்ளம் வந்தது. என்ன ஆச்சுன்னா, இந்த எக்ஸிஸ்டிங் சர்ச் இருக்கு பாத்தீங்களா, அது வெள்ளத்துல அப்படியே தூக்கி பெயர்க்கப்பட்டது. பெயர்த்து அந்த வெள்ளத்துல போன அந்த சபை எங்க போய் நின்னுச்சு தெரியுமா? எந்த கிரவுண்ட விலைக்கு கேட்டாங்களோ அந்த கிரவுண்ட்ல அந்த சர்ச் அப்படியே உட்காந்துருச்சா. அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க சொன்னாங்களா, நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம், ஆனா கடவுளே ஒரு புயலை ஒரு வெள்ளத்தை உங்க சர்ச்சை இங்க கிரவுண்ட்ல கொடுத்துட்டாருன்னா நாங்க வேற வழி இல்லை, உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த சர்ச்சுக்கு அந்த நிலத்தை கொடுத்துட்டாங்களாம். ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கும் அதே ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்களை நிலைப்படுத்துகிற காற்றாய் அவர் வரப்போகிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்கன்னா அதுக்கு என்ன செய்வார் தெரியுமா? மலைகளை கூட உடைப்பார். அந்த காற்றுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போது, அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே பாருங்க சிஸ்டர், அந்த இடத்துல கர்த்தருடைய காற்று என்ன பண்ணுச்சான்? பர்வதங்களை பிளக்கக்கூடிய காற்று இருக்குதா? அத சின்ன சின்ன கல்லா மாத்துறதுக்கு, உடைக்கிறதுக்கு ஒரு காற்று இருக்குதா? ஓ, இயேசுவின் நாமத்தினாலே நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற பர்வதங்களை அவருடைய காற்று உடைக்க போகிற செருபாபேல் என்கிற மனுஷனுக்கு முன்பாக நிற்கிற பெரிய பர்வதமே ஏமாத்திரம். அவர் காற்று வந்துச்சுதான் உன்னை தட்டி தூக்கி போட்டுருவாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த உயிர்ப்பிக்கிற காற்று உங்களையும் உயிர்ப்பிக்கும், உங்களுக்கு விரோதமா இருக்க தடைகளையும் உடைக்கும். இன்னைக்கு மலை போல சில பிரச்சனைகள் என்று உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. உன்னை விழுங்கிடுவேன், நீ அவ்வளவுதான், நான் உன் மேல விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா? உங்களை பயமுறுத்துகிற சில பெரிய பர்வதங்கள், சில மலைகள் நின்று கொண்டு உங்களை பயமுறுத்துகிறதா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த மலையை என் காற்றினால, நாசியின் காற்றினால நான் டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன். பார்வோன் என்கிற பயங்கரமான ஒரு மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி பயமுறுத்தி கொண்டே இருந்தான். ஆனா ஒரு நாள் வந்தது, அவருடைய காற்றை வீச பண்ணினாரு. ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்துல பார்வோனியோடைய சேனையும் கவிட்டு போட்டார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு காற்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? உங்களை உயிர்ப்பிக்கும், ஆனா உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா கிரியைகளை அதை அழித்து போடும். பர்வதங்களை சுக்கு நூறாக திரிக்க செய்யும். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் மலைகளை என்னவாக்குவேன்? வழிகளாக்குவேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? மலையில வழி வைக்கிறது ரொம்ப சாதாரணம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டமானது. மலை செங்குத்தா இருக்கும், அதுல போய் வழியை ஏற்படுத்த முடியாது. இன்னைக்கு ஊட்டியில நம்ம ஏறுறோம்னு சொன்னா அங்க ஒரு வழி இருக்குது, ஆனா வழியே இல்லாத இடத்துல நீங்க எப்படி போவீங்க? கர்த்தர் இன்னைக்கு உங்களை கொண்டு போவார். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்யும்படி அவருடைய கரத்தை நீட்டுகிறார். அவருடைய நாசியிலிருந்து உயிர்ப்பிக்கிற அவருடைய காற்று வரப்போகிறது, உங்களை உயிர்ப்பிக்க போகிறது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய நாமத்தினாலே இப்பொழுது உங்களுக்கு விரோதமா இருக்கிற அந்த பெரிய பர்வதங்களை கர்த்தர் பெயர்த்தெடுக்கிறார். வழிகளை மலைகளில் உங்களுக்கு உண்டாக்குகிறார். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, பர்வதங்கள்ல மட்டும் இல்ல, ஆழத்துல கூட, சமுத்திரத்தின் ஆழத்துல கூட உங்களுக்கு வழியை உண்டாக்க போகிற காற்று அவருடைய காற்று தான். யாத்திராமத்தின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 21, 22 வாசித்து பாருங்க.
வேதம் இப்படியாக சொல்லுகிறது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து பிளந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அன்பான பிள்ளைகளே, ஒரு காற்று தான் இவங்களுக்காக வழியை ஆயத்தப்படுத்தினது. அது என்ன காற்று? அந்த காற்றுக்கு ஏன் இயற்கை கீழ்ப்படிந்தது? அதுக்கு ஏன் இந்த தண்ணீர் கீழ்ப்படிந்தது? அந்த காற்றுக்கு எதுக்காக இந்த மதிலால் தண்ணி குவிலே நின்றது? காரணம், அது சாதாரண காற்று அல்ல. அது மனிதனால் வருகிற காற்றும் அல்ல, இயற்கையில் வருகிற காற்றும் அல்ல. அது கர்த்தருடைய நாசியிலிருந்து வந்த அவருடைய சுவாச காற்று. மோசே கையை நீட்டினாரு, வந்தது கர்த்தருடைய காற்று. நீங்க கையை நீட்டுங்க, உங்களுக்கு வழிய. மோசே கைய சாதாரண நீட்டலங்க, கையில இருக்கிற கோலை எடுத்து நீட்டினார். உங்க கையில இன்னைக்கு கர்த்தர் ஒரு கோலை கொடுத்திருக்கிறார். அதிகார கோலை, அபிஷேக கோலை, வார்த்தை என்கிற கோலை கொடுத்திருக்கிறார். இதை எடுத்து நீட்டி பாருங்க. இப்பொழுது உங்களுக்கு முன்பாக விலகாத எல்லா நதிகளும், எல்லா கடல்களும், சமுத்திரத்தினுடைய பெரிய அலைகளும் விலகுகிறது. ஒரு வழி உண்டாகிறது. கர்த்தர் உங்களை 2026 ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை உண்டாக்கும்படி உங்களுக்காக சமுத்திரங்களை பிளக்கிறார், ஆழங்களை பிளக்கிறார், உங்களுக்கு ஒரு வழியை பண்ணுகிறார். உங்களுக்கு புதிய வழிகள் உண்டாகிறது. இதோ ஆழங்களில் உங்களுக்கு வழிகளை, நீங்க வெட்டாந்தரில் நடந்து போவீர்கள், நீங்கள் மூழ்க மாட்டீர்கள். உங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படி வழியை உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். பிள்ளைகளே, வழியை ஏற்படுத்துகிற தேவனுடைய கரம். இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன், உங்க மேல இருக்கிற பழியை அவர் எடுத்து போட்டு வழியை உண்டாக்குவார். மறுபடியும் சொல்றேன், இதையெல்லாம் ஒரு ஒரு பெரிய டாபிக்கா என்னால பிரசங்கம் பண்ண முடியும். பழியை எடுத்து போட்டு வழியை உண்டாக்குகிற கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, இவ்வளவு நாள் நீங்க ஒரு பழியை சுமந்து கொண்டிருந்தீங்க. அடிமை என்கிற பழி, உனக்கு உரிமை இல்லை என்கிற பழி, உனக்கு பணம் இல்லை என்கிற பழி, உனக்கு யாரும் கிடையாது, நீ ஒரு அன்னங்காட்சி, நீ ஒரு அனாதை, உனக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் கூட்டம் கூட்டமா ஆள் இருக்கிறாங்க, அரசியல் செல்வாக்கு இருக்கிறது, பணக்காரர்களை தெரியும். ஆனா உங்களுக்கு தேவாதி தேவனை தெரியும், ரூவா சுவாச காற்றை தெரியும். அவர் உங்கள் மூலமாய் தேசத்தில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களுக்காக வழியை உண்டாக்குகிறார். உங்களுக்கு ஒரு காணனை வைத்திருக்கிறார். அந்த காற்று உங்களை கொண்டு போய் நிறுத்தும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். இந்த டிசம்பர் மாதத்துல இந்த காற்று நம்மை பரிசுத்தப்படுத்துவதாக யோபுவின் புஸ்தகம் 37 அதிகாரம் 21 வாசித்து பார்க்கும்போது, இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் உள்ள மப்பு நீங்க பண்ணி இருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிற போது ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியன் முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்க கூடாதே. தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு. தேவனுடைய மகத்துவத்தை ரிலீஸ் பண்ற ஒரு காற்று. மப்பு இருக்கிற அந்த கருமையான மேகத்தை ஒரு காற்று புஷ் பண்ணிட்டு, தேவனுடைய பொன்மயமான காந்தி, அவருடைய குளோரிய ரிவீல் பண்ற ஒரு காற்று நம்முடைய தேசத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. உங்க வாழ்க்கையில அந்த மப்பு என்கிற கருமையான அந்த வாழ்க்கை, உங்க பரிசுத்த கொலைச்சலை அந்த காற்று கிளென்ஸ் பண்ண போகிறது. பார்த்திருக்கீங்களா? ஒரு காற்று வீசுனா ரோட்ல இருக்கிற குப்பையெல்லாம் அடிச்சு கொண்டு போய் ஏதாவது ஒரு ஓரமா போயிடும். ஒரு காற்று வீசுனா அதுவரை குப்பையா இருந்ததெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போயிடும். ரோடே கிளீனா இருக்கும். நான் பார்த்திருக்கிறேன். அதே மாதிரிதான் கர்த்தர் இன்னைக்கு ஒரு காற்று வீச பண்ண போகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் அவர் எடுத்து போட போறார். மப்பு மாதிரி மேல உங்க தலைக்கு மேல இருக்கிற அந்த கருமையான மேகங்களை அந்த காற்று துரத்தி அடிச்சுட்டு சூரியனுடைய பிரகாசத்தை போல பொன்மயமான காந்தி மகிமை உங்கள் மேல் உதிக்கும்படி அவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்க மேல ஒரு மகிமை இறங்கி வரப்போகிறது. உங்களை மகிமைப்படுத்துகிற அந்த நாட்கள் வந்து விட்டது.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இயேசுவின் நாமத்தினாலே அந்த ரூவா காற்று, ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பிக்கிற காற்று மகிமையை கொண்டு வரப்போகிறது. இருள் நீங்குகிறது, வெளிச்சம் வருகிறது. நிச்சயமாகவே ஒரு வெளிச்சம் வருகிறது. இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல மெய்ப்பர்கள் மந்தை மீத்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று வானத்திலே சடுதியாய் ஒரு வெளிச்சம், தேவதூதர்கள் தோன்றி சொல்கிறார்கள், இன்றைக்கு உங்களுக்காக தாவீதின் ஊரிலே உங்களுடைய மீட்பர் ரட்சகர் பிறந்தார். அதுவரைக்கும் இருள் 450 வருடங்களாய் ஒரு சத்தமும் இல்லை. திடீரென்று பிரகாசம், இருள் நீங்கிறது, வெளிச்சம் வந்தது. இயேசுவின் நாமத்திலே சொல்ற, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள், தலைக்கு மேல இருள்னா அதுக்கு பேர் சாபம் தாங்க. அந்த சாபத்தை கர்த்தர் எடுத்து போட்டு திறந்த வானங்களை வைக்க போறார். உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்க போகிறார். உங்க மேல மகிமை இறங்கி வர போகிறது. ஒரு தொன்மயமான காந்தி, ஒரு குளோரி உங்க மேல வரப்போகிறது. கடைசியாய் நான் சொல்லி முடிக்கிறேன், உங்களை ஒரு சேனையாய் மாற்றுகிற ஒரு காற்று இருக்கிறது. அதுதான் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், எசேக்கியேல், இதுக்கு மேல என் பிள்ளைங்க செத்து போய் கிடக்க மாட்டாங்கப்பா. அவங்க ஃபர்ஸ்ட் உலர்ந்த எலும்புகள் மேல தீர்க்க தரிசனம் உரை, உடஞ்சு போன பிரிஞ்சு போன எல்லா எலும்புகளை ஒன்னா சேர்த்தா. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்க குடும்பத்தை ஒன்றாய் இணைக்க போறார். சபையை ஒன்றாய் இணைக்க போகிறார். பிரிந்து போன குடும்பங்களை, பிரிந்து போன எல்லா உறவுகளை, உடைந்து போன உங்கள் வாழ்க்கைய கர்த்தர் ஒன்றாய் இணைக்க போகிறார். முதல் தீர்க்க தரிசனம் ஒன்றாய் இணைத்தது. உங்களை ஒன்றாய் இணைக்கிறது. இந்த டிசம்பர் மாதம் ஒரு சேனையாய் மாற வேண்டுமென்றால் ஒன்றிணையப்பட வேண்டும். வாயிலிருந்து புறப்படுகிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை முதலாவதாக கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னார், எலும்புகளை பார்த்து பேசு. எலும்புகளை பேசுனா எலும்புகள் ஒன்றாய் சேர்ந்தது, நரம்புகள் உண்டானது, சதை உண்டானது, தோல் உண்டானது, ஆனா ஜீவன் இல்ல. ஆண்டவர் திருப்பி சொன்னார், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ யாரை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கணுமா? ஃபர்ஸ்ட் தடவை எதை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னாரு? எலும்புகளை பார்த்து, உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேச சொன்னாரு. அது விசுவாசம். செத்து போன, உலர்ந்து போன, உயிரற்ற எலும்பை பார்த்து பேச சொன்னாரு. அது விசுவாசம். இரண்டாவது ஆண்டவர் பேச சொல்றது, ஆவிய பார்த்து பேசுன்றார். ஆவிய பார்த்து, எதுக்கு? ஆவியானவர் நம்முடைய தேவனால் நியமிக்கப்பட்ட வாஞ்சைகளை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறவர். ஆவிய பார்த்து இவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? என்ன சொல்லி சொல்றாரு ஆண்டவர்? நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். அப்ப என்னாச்சு? எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். யாராவது கையை தட்டி ஒரு பெரிய ஆமேன் சொல்றீங்களா? மகா பெரிய சேனையாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். மகா பெரிய சேனையாய் ரூவாவை மாற்றப் போகிறார். முதல்ல உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்தார். 2026 நம்மள சேனையா மாத்த போறார். அதுக்குதான் ஃப்ரீடம். அதுக்குதான் வாலிபர் சேனையை எழுப்பும்படி ஃப்ரீடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷை பேச போறீங்க? போன தடவை உலர்ந்த எலும்புகள், இந்த முறை ஆவியானவற்றை பேச போறோம். ஆவியானவரே, நீர் வந்து இவர்கள் மேல் வீசும். 4 திசையிலிருந்து ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. ஃப்ரீடம்ல ஆண்டவரே, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு எல்லா இடத்துல இருந்து கொண்டு வாங்க. அருமையான மகள் பாடினாள் அல்லவா, வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. ஆம், கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், நான் மறுபடியும் சொல்றேன், அவர் உயிர்ப்பிக்கிறவர். சேனையாய் மாற்ற போகிறார். உங்க குடும்பத்தை சேனையாய் மாற்ற போறார். ரூபாவை சேனையாய் மாற்ற போகிறார். நீங்க விழுந்து போனவர்கள் அல்ல, நீங்கள் எழும்பி நிற்கிறவர்கள். நீங்கள் எவ்வளவு உடைந்து போயிருந்தாலும், உயிரற்ற நிலைமையில் இருந்தாலும், கர்த்தர் உங்களை உயிர் பெறச் செய்து உங்களை சேனையாய் மாற்றுகிறார். வாயை திறந்து எல்லாரும் எழும்பியிருக்கலாமா? இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை, இப்பொழுது இவர்கள் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா.
உடைய ஆவியானவர் இவங்க மேல 4 திசையில இருந்து இறங்கி வருவாராக. எல்லாரும் வாயை திறந்து அந்நிய பாஷை பேசி கைகளை தட்டி கமான் ரிசீவ் பண்ணுங்க. உங்க மேல ஆவியானவர் இறங்கி வருகிறார். உங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இறங்கி வருகிறார். எத்த கனவு வந்தாலும் சரி, நம்ம சோர்ந்து போக போறது இல்ல. கட்டண போது இருக்கிறார். அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அப்பா, இப்படி ஆவியானதை வந்து பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சேனையாய் மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. நாமத்தை மாத்திரமே ஏற்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வியாதி விலகிறதுக்காக ஸ்தோத்திரம். பிசாசின் கட்டுகள் உடைகிறதுக்காக ஸ்தோத்திரம். விஷ சர்ப்பங்களை நாங்கள் தீயில் உதவி பண்ண போகிறோம். அதுண்டே எங்களை பரிசுத்தப்படுத்துற காத்தாரி இறங்கி வர போறீங்க. எங்களை உயிரடைய செய்து சேனையாய் மாற்றுகிற காத்தாய் வர போறீங்க. தடைகளை தகர்த்து போட்டு வழியை உண்டாக்க போறீங்க. புதிய காரியங்களை சிருஷ்டிக்க போறீங்க. பலவீனங்களை மாற்றி போட்டு பலனாய் மாற்ற போறீங்க. எல்லாமே உங்க சுவாச காற்றைகளுக்காக செய்ய போகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை நடத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.